God is a God of wonders. நம்மை படைத்த தேவன் அற்புதத்தின் தேவன். நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத பெரிய அற்புதங்களை செய்கிறவர். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் இதெல்லாம் எப்படி நடக்கும்? சில நேரங்களில் இதெல்லாம் செஞ்சாதானே இது நடக்கும். We always used to think steps. நமக்கு எப்போவுமே இது செஞ்சால் அது நடக்கும், அது செஞ்சால் இது நடக்கும், இப்படி நடந்தால் தான் அப்படி நடக்கும், இப்படின்னு நிறைய எண்ணங்கள் வருதுல்ல. அதையெல்லாம் நம்ம யோசிக்கிறத விட அதிகமாக இப்படி தான் நடக்கும்னு நம்ம நினைப்போம்ல. நாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு தேவன் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவர். சூப்பர் நேச்சுரல் திங்ஸ். இப்போ இதை பார்த்துட்ருக்கீங்கன்னா ஃபேஸ்புக்கில் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறீங்கள்ல, நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய அவருக்கு வல்லமை உண்டு. யாரெல்லாம் பிலீவ் பண்ணுறீங்க? டு யூ பிலீவ் தட்? ஐ பிலீவ்னு டைப் பண்ணுங்கள். ஸோ எவ்ரிடே மார்னிங் 5:30 மண்டே டு ஃப்ரைடே இதே ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் லைவ் அட்டன் பண்ணலாம். சாட்டர்டே சண்டே ஜூமில் மார்னிங் 5:30 ப்ரேயர் இருக்கும். ஸோ உங்கள் எல்லோரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? ஸோ ஹாப்பின்னு டைப் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஐ எம் ஸோ ஹாப்பி பிரதர். Amen. Wow, wonder. Chitra sister, bless you. Kanagi sister, bless you. Super. Wonderful, wonderful time. Elam. Okay, good. One minute. Yes. So happy, huh? So happy. So happy. வாய்ஸ் கிளியராக இருக்கா? ஃபஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேஜில் வந்து ஷேர் பண்ணுங்கள். மெயினாக உங்களுடைய குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் குரூப்ஸில், வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். எஸ், நிர்மலா சிஸ்டர், bless you. Janet sister, bless you. Yes, Lata sister, bless you sister. Wonderful. Super. Okay, good. ஸோ வாட்ஸ்அப் குரூப்லலாம் ஷேர் பண்ணிங்களா? வாய்ஸ் கிளியர். ஓகே. சாமுவேல் பிரதர், bless you brother. நெல்சன் பிரதர், எஸ், ஹாப்பி. எஸ், சூப்பர் பிரதர், சூப்பர். வண்டர்ஃபுல். சங்கீதா சிஸ்டர், எஸ், bless you சிஸ்டர். வண்டர்ஃபுல். ஓகே, குட். ஸ்டெல்லா சிஸ்டர், bless you. ஃபாத்திமா சிஸ்டர், bless you. ஓகே, குட். குரூப்ஸ்லலாம் ஷேர் பண்ணிங்களா? இஸ் இட் ஓகே? டைப் பண்ணுங்கள். இட்ஸ் அ பிளஸட் டே. It's a prosperous day, glorious day. It's a day of miracle. டைப் பண்ணுறீங்களா? It's a day of miracle. Amen. நம்ம நினைக்கிறத விட ஆச்சரியப்படுற அளவுக்கு அற்புதங்கள் நடக்கும். Amen. ஆச்சரியப்படுற அளவுக்கு நடக்குங்க. Just believe that. டைப் பண்ணுங்க. It's a day of miracles. It's a day of miracles. Amen. Because I believe my father who did mighty things. நான் நம்புகிறேன், எங்கள் அப்பா, என்னுடைய பிதா, அவர் அற்புதத்தின் தேவன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிறவர், ஆச்சரிய விதமான காரியங்களை செய்கிறவர். Amen. பிலீவ் பண்ணுறீங்களா? just type is a God of miracles. ஆமாம், அவர் அற்புதத்தின் தேவன். சயின்ஸில் சில நேரம் சொல்லுவாங்க, சயின்டிஃபிக்காக இப்படி நடக்கும், இதை செஞ்சால் அது நடக்கும், அதை செஞ்சால் இது நடக்கும்னு. எஸ், தட் சயின்ஸ், ரைட்? தட் டீல்ஸ் வித் சயின்ஸ். அது சயின்ஸையே பிரேக் பண்ணி செய்ய முடியும்னா அது அவரால் தான் முடியும். அது நம்மை படைத்த தேவனால் முடியும். சர்வ வல்லவர் அவர். இன்னைக்கு காலையில் இந்த ப்ராஃபட்டிக்காக இந்த வார்த்தைகளை உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியங்கள் அது உங்களுக்கு அப்படியே ஒரு ஸ்ட்ரகிளாக தோணுதோ, இதெல்லாம் அப்படி நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறீங்கள, இது இப்படி ஆயிடுச்சா நல்லாயிருக்கும், அப்படி எப்படி இருந்தால் நல்லா அற்புதமாக நடக்கும். ரிசீவ் பண்ணுங்கள். ஐ ரிசீவ் இட், ஐ பிலீவ் இட். ட்ரை பண்ணுங்கள். நான் அதை அப்படியே பெற்றுக்கொள்ளுகிறேன், நான் அதை அப்படியே நம்புகிறேன். ஐ பிலீவ் தட். ஐ ஜஸ்ட் பிலீவ் தட். நம்புகிறேன் பிரதரை, நான் நம்புகிறேன் பிரதர், நான் நம்புகிறேன். Amen. Thank you Father. We'll pray பண்ணலாமா? Thank you Father. எல்லாம் ஓரளவுக்கு ஜாயின் பண்ணிட்டீங்களா? வாய்ஸ் கிளியர் தானே? ஓகே, தேங்க்யூ லார்ட். சரி, வில் ப்ரே. மற்றவங்க ஜாயின் பண்ணட்டும். ஒருவேளை இது ரெக்கார்டிங் முடித்து கேட்டுட்ருக்கலாம், யூடியூப்பில் நீங்கள் கேட்டுட்ருக்கலாம்.
ஸோ டோன்ட் வரி, எதை குறித்து கவலைப்படாதீங்க. த ஃபாதர் இஸ் வித் அஸ். நம்ம அப்பா நம்ம கூட இருக்கிறார், அவர் நம்ம கூடயே இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன், த ட்ரையூன் ஃபாதர் ஹூ இஸ் இன் அஸ், நமக்குள்ளே இருக்கிறார், நாம் அவருக்குள்ளே இருக்கிறோம். அப்படியே எல்லாம் ஜஸ்ட் வி ப்ரே. தேங்க்யூ ஃபாதர். அப்பா, உம்முடைய கரத்தில் இந்த நாளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீ நல்ல தேவன், நல்ல தகப்பன். Wow, what a presence of Jesus, what an anointing of God, what a wonderful Father. Just அப்படியே பிரசன்ஸ்ல கனெக்ட் ஆகுங்க. Just connect in the presence. Oh, glory of Father. What a wonderful anointing. I release that anointing of God. அப்பா, ஒவ்வொருத்தரையும் அப்படியே நிரப்புங்க ஆண்டவரை. Just fill them, Holy Spirit. Just fill them, Lord. Yes, Jesus. Just fill them, Holy Spirit. Just fill them, Lord. அப்படியே அவங்களை நிரப்புங்கப்பா. Just fill them. Just fill them. அப்படியே கேளுங்க பார்க்கலாம். Lord, அப்பா, என்ன அப்படியே நிரப்புங்க ஆண்டவரே. என்னை நிரப்புங்க. இந்த நாளுக்குரிய கிருபைகளினால் என்னை நிரப்புங்க. இந்த நாளில் செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியத்திலும் உங்க கரம், let your mighty hand be upon me. Thank you, Jesus. Thank you for your mighty presence, mighty power. You are mighty God. You are so powerful, God. I release that mighty fire upon everyone. In the mighty name of Jesus, I release that anointing of God. In the name of Jesus. அப்பா, ஒவ்வொருத்தரையும் அப்படி ஃபில் பண்ணுங்க ஆண்டவரே. அவங்களுக்கு இருக்கிற சோர்வுகள் மறையட்டும், பலகீனங்கள் மறையட்டும். I believe உங்க சரீரத்தில் இருக்கிற பலகீனங்கள் வெளியேறுகிறது, வியாதிகள் மறைந்து போகிறது. உங்களை பிடித்து கொண்டிருக்கிற எல்லா விதமான நெகட்டிவிட்டிஸ் are coming out in Jesus' name. I break every bondage of slaveries. எல்லா அடிமைத்தன கட்டுகளையும் நான் உடைக்கிறேன். நீங்க எதற்கும் அடிமையா இருக்க முடியாது. கிறிஸ்து உங்களை விடுதலை செய்திருக்கிறார். You are delivered. You are delivered. டைப் பண்ணுங்க. I am delivered. I am delivered. டைப் பண்ணுங்க. I am delivered. Delivered. டைப் பண்ணுங்க. பிசாசு நம்மளை பொய் சொல்லிக்கிட்டே இருப்பான். நம்ம இல்லாத ஒன்று அவன் சொல்கிறது தான் பிசாசினுடைய வேலை. ஆனால் சத்தியம், ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை விடுதலை செய்திருக்கிறேன், உன்னை விடுதலை செய்யிருக்கேன். யூ ஆர் ஃப்ரீ நவ். யூ ஆர் ஃப்ரீ. நான் சொல்கிறேன், யூ ஆர் ஃப்ரீ. ஐ எம் ஃப்ரீ. டைப் பண்ணுங்க. ஐ எம் ஃப்ரீ. ஐ எம் டெலிவர்ட். ஐ எம் பிளஸ்ட். டைப் பண்ணுங்க பார்க்கலாம். டைப் பண்ணுங்க. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், சந்தோஷத்தின் நாள், மகிழ்ச்சியின் நாள், அற்புதத்தின் நாள். Thank you, Father. Just type, I am free. You are free, brother. உங்களை பிசாசு குற்றப்படுத்த முடியாது, குற்றப்படுத்த முடியாது. ஒரு சிலர், ஏன்னா நான் இதை ஏன் பேசுகிறேன்னா, யூஆர் வாட்சிங் நவ், நீங்கள் இதை கேட்குறீங்க, உங்களுக்குள்ள மற்றவங்க பேசின வார்த்தைகள், மற்றவங்க ஒரு மாதிரி உங்களை குறித்து சொன்ன வார்த்தை இன்னும் உள்ளுக்குள்ள உங்களை குற்றப்படுத்தி கொண்டே இருக்குது, உங்களை கஷ்டப்படுத்துது. நான் தப்பாக பண்ணிட்டனோ, ஒருவேளை நான் செய்யாமல் விட்டுட்டனோ, இதை ஒருவேளை இப்படி செஞ்சுருக்கலாமா அப்படின்னு கூட யோசிக்கிறீங்க. இஸ் இட் ரைட்? இதை நான் அப்படி செஞ்சுருக்கலாமோ, ஒருவேளை நான் இப்படி செஞ்சனால தான் இப்படி ஆயிடுச்சா இப்படின்னு உங்களுக்குள்ள அந்த ஒரு கேள்விகள், ஒரு விதமான கலக்கம், கஷ்டம் அப்படி இருக்குது. உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், யூ ஆர் டெலிவர்டு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒன்றும் தப்பு பண்ணலை, யூ ஆர் இன் மை கண்ட்ரோல். நீ ஏன் ஆளுகைக்கு கீழே இருக்கிறம்மா? ஐ சன், யூ ஆர் இன் மை கண்ட்ரோல். யாரும் உன்னை குற்றப்படுத்த நான் விட மாட்டேன். Nobody, no one has the right to condemn you. Amen. You are free. You are beloved. சொல்லுங்க, I am beloved. சொல்லுங்க,
நான் நேசிக்கப்பட்டவள், நான் நேசிக்கப்படுகிறவன், என் தேவனால் நான் நேசிக்கப்படுகிறேன் சொல்ல ஆண்டவர் சொல்றாரு, மை பெலவர்ட். நம்புறீங்களா? நீங்க அவருடைய நேசிக்கப்படுகிற குமாரன், அவரால் ரொம்ப நேசிக்கப்படுகிற குமாரத்தி. உங்களை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை உண்டு பண்ணின தேவனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்க மேல கொள்ள பிரியம். அக்செப்ட் பண்ண முடியுதா? சொல்லுங்க, எஸ் ஃபாதர். சொல்லுங்க, எஸ் ஃபாதர், ஐ எம் யுவர் பெலவர்ட் ஃபாதர், ஐ எம் யுவர் பெலவர்ட். நான் உம்முடைய பிரியமானவள், நான் உம்முடைய பிரியமானவன். சொல்லுங்க பார்க்கலாம். You need to understand that. You deserve to carry, you deserve to enjoy God's abundance in your life. உங்க வாழ்க்கையில தேவனுடைய சகல பரிபூரணத்தையும் உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்க தகுதி உடையவர்கள். உங்களை யாருமே தகுதி இல்லை அப்படின்னு சொல்ல யாருக்கு அதிகாரம் கிடையாது. அப்பா உங்களை என்னையும் விடுதலை செய்திருக்கிறார். அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம். அவருக்குள்ள நீ யோசிக்கலாம், இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். உங்க பிசினஸ் பெருகும். ஏன் பில்லியனியராக கூட நீங்க வாழ முடியும். விரும்பின காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். சந்தோஷமான நாட்கள் உங்க வீட்டில் உண்டாகும். செலிப்ரேஷன். சொல்லுங்க, செலிப்ரேஷன். டைப் பண்ணுங்க. யாரெல்லாம் பிலீவ் பண்றீங்க? உங்க வீட்டில் கொண்டாட்டங்கள் உண்டாகும். சோகமும் அழுகையும், எப்போ பார்த்தாலும் சண்டை பிரதர், வீட்டில் நிம்மதியாகவே இருக்க முடியல, ஃபோனை எடுத்தா ஒரே நெகட்டிவாக நியூஸ் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது வந்து வேர்ல்டு சிஸ்டம், ரைட்? இப்போ உங்களை பார்த்து உங்களை உண்டு பண்ணின உங்கள் தகப்பன் சொல்கிறாரு, நான் இருக்கிறேன் உன் கூட, ஐ ஆம் வித் யூ ஆல்வேஸ். ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உன் வீட்டில் கேட்கும். என்னுடைய ரட்சிப்பின் சந்தோஷம், மகிழ்ச்சியின் சத்தங்கள் உன் வீட்டிலே கேட்கும். உன் பிள்ளைகள் வாழ்க்கையிலே உண்டாகும், உன் குடும்பத்தில் உண்டாகும். ஆண்டவர் சொல்றாரு, நம்ம குடும்பங்களில், நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய சந்தோஷத்தின் சத்தம் கேட்கும். ஆமென். கொண்டாட்டங்கள் உண்டாகும். அவர் நல்ல தேவன், நல்ல தகப்பன். ஆமென். Thank you Father, I release that anointing. அப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு பிள்ளைகளையும், அவங்க குழந்தைங்களை, பேர பிள்ளைங்களை, அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும், Lord, let your anointing be upon them, let your grace be upon them. அவர்கள் அப்படியே மூடிக்கொண்டு இருக்கிறதற்காக நன்றி. அவங்க விரும்புகிற காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்கிறதற்காக நன்றி. எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். அவங்க சரீரத்தில் பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். இப்பொழுதே in the name of Jesus I command every spirit of infirmity to go out in Jesus name. இயேசுவின் நாமத்தினால பலகீனத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக. இப்பொழுதே வெளியேறட்டும். சோர்வின் ஆவிகள் வெளியேறட்டும். Spirit of depression be go in Jesus name. இயேசுவின் நாமத்தினால எல்லா விதமான சோர்வுகளும் வெளியேறட்டும். இவங்க இருதயங்கள் கட்டப்படட்டும். இவங்க இருதயத்துக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் உண்டாகட்டும். குடும்பத்துக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் உண்டாவதாக. Thank you Jesus, thank you Father, you are mighty, you are mighty Father. கனமாலி தரகதலமோ லிமென்டலகமே யாந்துனமே. அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக. உங்க பிள்ளைகளை குறித்து இருக்கிற கவலைகள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும். ஒரு சிலர் யூ ஆர் வரிங் அபவுட் யுவர் கிட்ஸ், அதெல்லாம் வெளியேறுது. ஏன்னா ஆண்டவர் அற்புதங்கள் செய்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்களே அதிர்ச்சி ஆகிடுவீங்க. அந்த அளவுக்கு உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை உங்கள் கண்களுக்கு முன்பாக இருக்கும். யாரெல்லாம் ஆமென் சொல்கிறீங்க? சொல்லுங்கள், ஐ பிலீவ். எஸ், ஆண்டவர் சொல்கிறாரு, நம்மளுடைய பிள்ளைகள் அவரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்கள் பிள்ளைங்க ஆண்டவரால் போதிக்கப்பட்டிருப்பாங்கங்க. இந்த உலகத்தில் எவ்வளவோ காரியங்கள் அவங்கள வழி தவறுகிற, திசை திருப்புகிற காரியங்கள் இருக்கலாம். நீங்கள் யோசிக்கலாம், ஐயோ என் பையன் இப்படி போயிடுவானோ, என் பொண்ணு இப்படி போயிடுவாளோ, அவள் வாழ்க்கை என்னமோ ஆயிடுமோ தோணுதில்ல. கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பிள்ளைகளை நான் போதித்து வழி நடத்துவேன்.
என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆமென், ஆமென், ஆமென். நம்ம பிள்ளைங்களை ஆண்டவர் போதிப்பார், கவலைப்படாதீங்க. ஆமென். வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். ஐ பிளஸ் எவ்ரிஒன் லார்ட். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். வாவ். சொல்லுங்க, வாவ். ஆமென். அப்பா கூட இருந்தா நம்ம ஏங்க எதை பற்றியுமே யோசிக்க வேண்டியதில்லை. பிலீவ் பண்ணுறீங்களா? எஸ் ராம்குமார் பிரதர், பிளஸ் யூ பிரதர்ஸ். தங்கதுரை, பிளஸ் யூ பிரதர். சாம் சத்யா சீமோன், பிளஸ் யூ பிரதர், பிளஸ் யூ சிஸ்டர். முத்துச்செல்வி, பிளஸ் யூ சிஸ்டர். ரேச்சல் டேவிட் சிஸ்டர், பிளஸ் யூ. சூப்பர். வாய்ஸ் கிளியராக இருக்குல்ல? ஆடிபிளாக இருக்கா? ஓகே, கிளியராக வருதுல்ல? ஆண்டனி மணிக்கராஜ், பிளஸ் யூ பிரதர். நிர்மலா சிஸ்டர், பிளஸ் யூ. ஜெயராணி உதயா, பிளஸ் யூ. சூப்பர், சூப்பர், சூப்பர். சொல்லுங்கள், மைட்டி திங்ஸ். சொல்லுங்கள், மெராக்குலஸ் திங்ஸ். சரி, இன்றைக்கி ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ப்ராஃபட்டிக்கலாக சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக நானும் நிறைய தடவை இதை வாசிச்சிருக்கிறேன், நீங்களும் வாசிச்சிருப்பீங்க. பட் ஆனால் நம்ம இப்படியும் பண்ணுவாரா அப்படின்னு யோசிப்போம்ல. இது நடக்குமா பிரதர்? ஆமாம், இது நடக்கும். அப்படி என்ன ஒரு வசனம் பிரதர்? சரி, எடுங்க. லூக்கா 1வது அதிகாரம் 58வது வசனம். பைபிள் இருந்தால் பாருங்க, பார்க்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு வசனம். இன்றைக்கி அதை கிளைம் பண்ண போகிறோம். ஆமாம், ஆமாம். ஏன்னா நீங்கள் நம்புறீங்களா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு? யாரெல்லாம் நம்புறீங்க? டைப் பண்ணுங்கள், பிரதர் ஐ பிலீவ் ஐ எம் பிளஸ்ட் பிரதர். எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன். அப்படி நம்புறீங்களா? ஏன்னா புதுசாக ஒருவேளை நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம், பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர், என் குடும்பம் நல்லா இருக்கணும் பிரதர். நான் உங்களுக்காக தான் சொல்கிறேன். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறார், உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், தேவ ஆவியானவர் இருக்கிறார், உங்கள் வீட்டில் இருக்கிறார், உங்கள் குடும்பத்தோட கூட இருக்கிறார். நீங்கள் பிலீவ் பண்ணணும். ஜஸ்ட் பிலீவ் தட் கிரைஸ்ட் இஸ் இன் மீ, ஸோ ஐ எம் பிளஸ்ட். என்னன்னா நம்ம நம்புறது தான் பிரச்சனை. ஏன்னா நம்மளால நம்ப முடியல. நம்ம சூழ்நிலையை பார்த்து, என்ன இது, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறார்னா ஏன் நிலைமை ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு நமக்கு எண்ணம் வருதுல்ல. நீங்க முதல் நம்புங்க. இன்னைக்கு நீங்க பார்க்குற இந்த பிரச்சனை, இந்த கடன் பிரச்சனை, இந்த வலிகள், வேதனை, இதெல்லாம் எங்க எப்படின்னே தேடிட்டு இருப்பீங்க. ஓகே ஓகே. ஸோ லூக்கா 1வது அதிகாரம் 58வது வசனம். எல்லாம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ ரொம்ப சூப்பரான வசனம். மரியாள்கிட்ட எலிசபெத், மேரி, இந்த இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்த ஒரு விஷயங்கள் நீங்கள் வாசிங்க. இது யோவானை குறித்து உள்ள விஷயங்கள் பேசும்போது 57 வாசிக்கிறேன். when Elizabeth pregnancy was full term she gave birth to a son. ஸோ தமிழில் வாசிக்கிறேன் முதல்ல, அதுக்கப்புறம் உங்களுக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்களா? லூக்கா 1:58. எலிசபெத்திற்கு பிரசவ நேரம் வந்தபோது அவள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். இது வேற ஒரு வெர்ஷன்ல வாசிக்கிறேன். கர்த்தர் அவள் மேல் எவ்வளவு இரக்கமாக இருந்தார் என்று அவள் அருகில் வசிப்பவர்களும் சொந்தங்களும் கேள்விப்பட்டு அவளோடு சேர்ந்து சந்தோஷப்பட்டார்கள். இதை நம்ம நார்மல் தமிழ் வெர்ஷன்ல எப்படி போட்டிருக்குன்னா, எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலத்தாரும் பந்த ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். சொல்லுங்க பார்க்கலாம், அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். பிரதர், இதுல என்ன பிரதர்? எனக்கு தீர்க்க தரிசனம், உங்களுக்கு ஒரு ப்ராஃபட்டிக் வேர்டு இருக்கு. பாருங்க, எலிசபெத்துக்கு குழந்தையே இல்லை. அப்போ ரொம்ப நாள் அப்புறம் இந்த கதையை நீங்கள் வாசிங்க. இப்போ குழந்தை பிறக்குது. இப்போ இங்கே என்ன ஒரு விஷயத்தை ஆண்டவர் காட்டுறாருன்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறத, அவளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற காரியத்தை
தன்னுடைய அயலத்தாரும் தன்னுடைய சொந்த பந்தங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்களாம். அப்ப எலிசபெத்துக்குடைய சந்தோஷத்துல சுத்தி இருக்கிறவங்க, அவளுடைய நெய்பர்ஸ், அவளுடைய சொந்தக்காரங்க எல்லாருக்கும் அது ரொம்ப சந்தோஷமா இருந்ததா. நான் அந்த வசனத்தை வாசிக்கும் போது யோசிச்சேன், ஆண்டவரே, இன்னைக்கு இப்போ நம்ம இருக்கிற காலகட்டங்களில், இன்னைக்கு சிட்டி எடுத்துக்கோங்களேன், யாரெல்லாம் சிட்டியில் இருக்கீங்க, நீங்கள் இருக்கிற இடம் இன்னைக்கு சிட்டின்னு இல்லை, இன்னைக்கு நிறைய ஊர்களில் கூட இப்போ நம்ம இருக்கிறோம். இப்போ நான் அந்த வீட்டில் இருக்கிறேன், இப்போ எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க யாருன்னு தெரியும், ஆனால் அவ்வளோவா தெரியாது. அங்கே யார் இருக்கான்னு தெரியாது, இந்த இப்போ தெருவில் யார் இருக்கான்னு தெரியாது. இப்போ நிறைய நேரங்களில் நம்ம எல்லாருமே அப்படி தான் வாழ்கிறோம். யாருமே பக்கத்தில் இருக்கவங்க தெரியாது, இவங்க யாருன்னு தெரியாது. ஏன் அப்படின்னா, நம்ம கதையை வேற யார்ட்டையா சொல்லணுமா? அப்படி தானே நான் சொல்கிறது ரைட்னா ரைட் டைப் பண்ணுங்க. இப்படி தானே இருக்கிறோம். நம்மளுடைய கதையை இப்போ என்னன்னா யார்ட்டையும் நம்ம ஷேர் பண்ண மாட்டோம். அவங்க யாரோ, அவங்களுக்கு அவங்க பிரச்சனை, நமக்கு நம்ம பிரச்சனை இல்லையா? இன்னைக்கு யாரோடையும் பேசுறதில்ல. இன்னும் ஏன் சொந்தக்காரங்க கூட நம்ம பேசுறதில்ல. ஆஃபீஸ் போகிறோம் வரோம், வேலை பார்க்குறோம் வரோம், இப்படியே ஒரு லைஃப் போயிட்டே இருக்குல்ல. யாருடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்றதும் இல்லை, சந்தோஷத்தையே பகிர்ந்து கொள்றது இல்லைன்னா ஒரு கஷ்டத்தையும் பகிர்ந்து கொள்றது இல்லை. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு உலக சிச்சுவேஷனில் இருக்கிறோம். இப்படி தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை பார்த்து சொல்கிறாரு, என்னை பார்த்து சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் நான் செய்கிற காரியம், நான் விளங்க பண்ணுகிற காரியம். எலிசபெத்துக்கு ரொம்ப நாளாக அவள் எதிர்பார்த்திருந்த ஒரு ஆசீர்வாதம் குழந்தை. அந்த குழந்தைய அவள் பெற்றெடுக்கிறாள். அது அவளுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆனால் அந்த சந்தோஷம் அவள் சுற்றிலும் இருந்த அயலத்தாருக்கும் அவன் சொந்த பந்தங்களுக்கும் சந்தோஷமா இருந்ததா. இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமாக உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் மேலே ஆண்டவர் வைக்கிற ஆசீர்வாதங்கள், உங்களை ஆண்டவர் உயர்த்துகிற நிலைமை, உங்கள் கூட இருக்கவங்களும் சந்தோஷப்படுவாங்க, உங்கள் சொந்தக்காரங்க சந்தோஷப்படுவாங்க, எல்லாரும் உங்கள் கூட சந்தோஷப்படுவாங்க. அப்படின்னா இந்த பொறாமையாக இருக்கிறது, நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது, உங்களை பார்த்தாலே மற்றவங்களுக்கு எரிச்சல் ஆகுதுன்னா அதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால இல்லாமல் போகுதுன்னு அர்த்தம். அது இருக்காது. உங்களுடனே கூட அவங்க சந்தோஷப்படுவாங்க. யாரெல்லாம் நம்புறீங்க? ஐ பிலீவ் சொல்லுங்க. என் கூட சேர்ந்து என் கூட இருக்க எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளோ அழகா இருக்கு. நான் இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் வாசிக்கிறேன் பாருங்க, ரொம்ப பிடிச்ச ஒரு டிரான்ஸ்லேஷன், 58வது வசனம். ஓகே, அதை நான் த பேஷன் டிரான்ஸ்லேஷனில் வாசிக்கிறேன். டிபிடி நீங்கள் முடிஞ்சால் அந்த டிரான்ஸ்லேஷனில் வாசிச்சு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். Luke chapter 1 verse 58. Okay, Luke chapter 1 verse 58 என்ன போட்டிருக்கு பாருங்க டிபிடியில். ஆல் ஹர் ஃபேமிலி. வாவ், சொல்லுங்க, ஆல் மை ஃபேமிலி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை நம்ம அப்படியே ரிசீவ் பண்ண போகிறோம். ஏன்னா நிறைய நேரங்களில் நிறைய கவுன்சிலிங் நம்ம பண்ணுறோம், நிறைய ஃபேமிலிஸோட பேசுகிறோம். எல்லாருமே சொல்கிற ஃபஸ்ட் ஒரே காமன் பாயிண்ட் என்ன தெரியுமா? பிரதர், எங்கள் வீட்டில் இருக்கவங்க என்னை புரிஞ்சிக்கல பிரதர், எங்கள் அப்பா அம்மா என்னை புரிஞ்சிக்கல, என் சகோதரிங்க என்னை புரிஞ்சிக்கல, என் பிள்ளைங்க என்னை புரிஞ்சிக்கல பிரதர், என் மருமக என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான் பிரதர், என் மாமியாருக்கு என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க பிரதர், என் மாமனாருக்கு என்னை பிடிக்கவே மாட்டேங்குது பிரதர். மொத்த கவலையே அதான். யாருக்கெல்லாம் அந்த கவலை இருக்கு? என் ஃபேமிலின்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, all her family. சொல்லுங்க, all my family. Amen. இது போட்டுருக்கு all her family. அடுத்தது என்ன? ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் குடும்பம் உங்கள் கூட சேர்ந்து சந்தோஷப்படும். அடுத்தது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நெய்பர்ஸ். சொல்லுங்க, all my family, all my friends, all my neighbors. அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க, ஆஃபீஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, உங்கள் சொந்த பந்தம் எல்லாரும். அது போட்டிருக்கு, they too were overjoyed. They too were overjoyed. போடுங்க, overjoyed. அப்படின்னா எலிசபெத்துக்கு குழந்தை பிறந்த சந்தோஷம் வெறும் எலிசபெத்துக்கோட நிறுத்தப்படலை,
அந்த சந்தோஷம் எங்கெல்லாம் போகுது? சொந்த பந்தங்களுக்கு போகுது, ஃப்ரெண்ட்ஸுக்கு போகுது, அவங்க சுற்றி இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் அந்த அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அவங்க they were overflowed with joy. அப்படின்னா ஒரு 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 செய்தியை கேட்டவுடனே அவங்கள மீறி அவங்க சந்தோஷத்தில் நிரம்புறாங்களாம். நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் நடக்கிற தேவனுடைய காரியத்தை கேள்விப்படுகிற ஒவ்வொருவரும் சந்தோஷப்படுவார்கள். ஒவ்வொருவரும் they will be filled with joy, filled with God's abundant joy. Amen. ஏன்னா நமக்குள்ளே என்ன இருக்கும்? ஏதாவது நல்லது நடந்தால் எல்லாருமே அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பொறாமை வரும். அவங்க நம்ம வாழ்க்கையை நினச்சி தப்பாக நினைப்பாங்க. நம்ம கூட அவங்க சந்தோஷப்பட மாட்டாங்க. நிறைய நேரம் அதனால தான் நிறைய பேர் பாருங்கள், சில காரியங்களை சொல்ல மாட்டாங்க. ஏதாவது நல்லது நடந்தால் எதுக்குப்பா சொல்லிட்டு இவங்கெல்லாம் இப்படி நினைக்கிறாங்களேன்னு இருக்கோம்ல. ஆனால் ஆண்டவர் அதையும் மாற்ற போகிறார். மாறிடுச்சு, நம்புறீங்களா? நீங்கள் சொல்லணும்ல, அவர்கள் கேள்விப்பட்டு பாருங்கள். இதான் முக்கியம். இப்போ என்னென்னா, நான் என்ன சொல்கிறத நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கூடாது. பிரதர், அப்போ என் வாழ்க்கையில் ஒன்று நடந்தால் உடனே ஃபோன் போட்டு சொல்லணுமா? அதை சொல்லலைங்க. அவர்கள் கேள்விப்படுவாங்களாம். நான் எப்போவுமே பிலீவ் பண்ணுற ஒரு விஷயம், தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறத நீங்கள் வாயை திறந்து சொல்கிறத விட உங்கள் வாழ்க்கை வெளிப்படுத்தும். நான் அதை நம்புகிறேன். ஆண்டவர் என் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறாரு, என் வாழ்க்கையே மாற்றியிருக்காங்க. நான் சொல்கிறத விட, சொல்கிறது தவறு கிடையாது, ஆனால் நான் சொல்லுவதை விட இங்கே நடக்கிறது வெளிப்படும். ஒரு வெளிச்சம்னு ஒன்று இருந்தால் அந்த வெளிச்சம் வெளியே வரும். உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்கிற அதிசயமான அற்புதமான காரியங்களை ஒருத்தனும் தடுக்க முடியாது. அது வெளிப்பட்டே ஆகும். ஒரு குழந்தை ஒரு பெண்ணுடைய வயிற்றில் கருவில் உருவாகுது. ஸ்டார்டிங்கில் தெரியாது. ஆனால் 10 மாதம் 9 மாதம் சுமந்து கண்டிப்பாக என்ன ஆகும்? தெரிஞ்சே ஆகும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையிலும் தேவன் செய்கிற விளங்க பண்ணுகிற ஆசீர்வாதங்கள், விளங்க பண்ணுகிற அவருடைய கிருபைகள், நன்மைகள், அதை ஒருவனும் மறைச்சி கூட வைக்க முடியாது. நீங்கள் நினைக்கலாம், என்னை யாருக்குமே தெரியாது பிரதர், என்னெல்லாம் கண்டுக்க கூட மாட்டாங்க பிரதர், நான்லாம் ஒரு ஆளுன்னு மதிக்க கூட மாட்டாங்க பிரதர், அப்படி கூட நினச்சிக்கோங்க. ஆனால் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற காரியங்கள் இருக்குது தெரியுமா? அவர் உங்கள் கூட இருந்து பண்ணுகிற காரியம் இருக்குது தெரியுமா? அதை நீங்களே நினச்சாலும் மறைக்க முடியாதான். அதில் வசனம் சொல்லுது, they heard about it. அப்படின்னா அவர்கள் யார் கேள்விப்பட்டா? குடும்பக்காரங்க கேள்விப்படுறாங்க. ஏன் அப்படியா? ஆமாம், நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற தேவனுடைய ஆசீர்வாதங்கள், அற்புதங்கள், நீங்கள் நல்லா வர்றது, கடன்லேருந்து வெளிவரதை, உங்கள் வாழ்க்கையில் எல்லா கடன்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க, எல்லா வியாதிகளிலும் வெளியே வருவீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கும். இதை யார் கேள்விப்படுவாங்களாம்? ஆல் மை ஃபேமிலி, ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ், ஆல் மை நெய்பர்ஸ் என்று சொல்கிறாரு. எல்லாரும் கேள்விப்படுவாங்கம்மா. எல்லாரும் நீ சொல்லலாம், நீ சொல்லணுன்னே கிடையாது, தே நோ. ஆனால் கேள்விப்பட்டோன்னே ஆஹா இவங்களா அப்படிலாம் அவங்க சந்தோஷப்படுவாங்களாம். அதான் வசனம். எவ்வளோ பிளஸ்ஸிங். யாரெல்லாம் பிலீவ் பண்ணுறீங்க? பிளஸ்ஸட் வேர்ஸ்னு டைப் பண்ணுங்கள். இந்த வசனம் லூக்கா 1:58, லூக் சாப்டர் 1:58. இந்த வேர்ஸ் என் வாழ்க்கையில் நடப்பதாக யாரெல்லாம் பிலீவ் பண்ணுறீங்க? இது அப்படியே இன்ஹெரிட் பண்ணுங்கள். எஸ், எலிசபெத்துக்கு நடக்கும்னா ஏன் எனக்கு நடக்கக்கூடாது? ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எலிசபெத்துடைய சந்தோஷத்தை கேட்டு அவங்க சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது, என் வாழ்க்கையில் நடக்கிறதும் அப்படிதான். ஏன் நம்ப முடியல? நம்புவோம். நான் சொல்கிறேன், we believe that. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற காரியங்கள், என் குடும்பத்தில் என் பிள்ளைங்க வாழ்க்கையில் செய்கிறத எல்லாருக்கும் நான் சொல்லணும் இல்லை, அதை கேட்கும்போது அவங்க ரொம்ப மகிமைப்படுத்துவாங்க, ரொம்ப படுவாங்க. ஆண்டவரே சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு இடத்துல தேவன் உங்களை இவனை வைத்திருக்கிறார். I release that anointing, Lord. ஏசப்பா, ஏன்னா ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இதை இப்போ கேட்குறீங்கல்ல, உங்களில் அநேகர் உங்கள் சொந்தத்தினாலேயே நீங்கள் ஹர்ட் ஆகிருக்கிறீங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்னாலேயே நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னால ரொம்ப நொறுக்கப்பட்டிருக்கீங்க, உங்கள் பக்கத்தில் வாழ்கிறவங்க அவங்களாலேயே நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஒரு சிலர்லாம் நீங்கள் இருக்கிற இடத்துல வெளியே கூட நீங்கள் வர்றதில்லை.
யார் முகத்தையும் பார்க்க வேணாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறீங்க. ஏன்னா எனக்கு தெரியும், எஸ் ஐ ஐ ஐ ஃபெல்ட் இன் த ஸ்பிரிட், ஆவியில் இதனால் உணர முடியுது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் குடும்பத்தாரே சந்தோஷப்படுவாங்க, உன் இனத்தார்கள் சந்தோஷப்படுவாங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷப்படுவாங்க, உன் அயலத்தார், நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கிறவங்க சந்தோஷப்படுவாங்க. உங்களை நினச்சி அவங்க அவமானமாக நினைக்க மாட்டாங்க. ஐயோ இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களே, இப்படி ஆயிட்டாங்களேன்னு உங்களை நினைத்து வேதனைப்பட்ட நாட்கள் மாறுகிறதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். உங்களை நினைத்து, உங்கள் குடும்பத்தை நினைத்து, உங்கள் பிள்ளைகளை நினைத்து அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். ஏன்னா உங்களுக்குள்ள அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் வச்சிட்டார். ஆமென். I release that anointing. I release that blessing, Lord. ஒருத்தரை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தையின்படியே வாழ்க்கையில் இந்த சந்தோஷம் பெருகட்டும். Let the joy overfill in Jesus name. Let it overflow. ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், மகிழ்ச்சியின் நாள். இந்த நாளில் இவங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயமாய் காரியங்கள் நடக்கட்டும், நல்ல செய்திகள் இவர்களை தேடி வரட்டும், இவர்கள் கைகளில் இருக்கிற பணம் பெருகட்டும். தேவனுடைய பாதுகாப்பு இவர்களோடு, இவ பிள்ளைகளோடு, குழந்தைங்களோடு, ஒவ்வொருவரோடும் இருப்பதற்காக நன்றி. பிஸ்னஸ் பெருகட்டும், அவங்க கைகள் வேலைகள் ஆசீர்வாதமாய் மாறட்டும். இன் ஜீசஸ் நேம், இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அத்தனை பேர் ஒரு மனதோடு செபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சொல்லாமா? ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க இந்த வார்த்தையை கேட்டு. ஹவ் வண்டர்ஃபுல்ல, எவ்வளோ அழகான ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. அதனால் ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் த டே. ஓகே, அவ்வளோதானே, இதை விட வேறு என்ன வேணும்? ஆண்டவரே சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன? ஸோ ஹாப்பியாக இருங்க இந்த டே ஃபுல்லாக. ஆண்டவரை இது தேங்க் பண்ணிகிட்டே இருங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் ரிசீவ் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு வரி அபவுட் எனிதிங். என் வேலையை நான் செய்யணும், அவ்வளோதான். ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். புதிதாக யாராவது இதை வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு காலையில் 5:30 இதே ஃபேஸ்புக் பண்ணுங்கள். எங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதேமாதிரி யூடியூப் லிங்க்கும் இருக்குது. ஸோ ரெண்டையுமே விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். ஸோ பிளஸ் யூ சொல்லுங்கள். ஹாப்பி டே. சூப்பர் சூப்பர். சலோமி, ரூபன், பிளஸ் யூ சிஸ்டர். எஸ் 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 எஸ்தர், வயலட் சிஸ்டர், பிளஸ் யூ. கனகி சிஸ்டர், பிளஸ் யூ. சொல்லுங்கள் ஹாப்பி டே. ஸோ முடிச்சிடலாம், டைம் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு மறுபடியும் உங்களை நான் மீட் பண்ணுறேன். சந்தோஷமாக இருங்க. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. பை 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 பை. பிளஸ் யூ ஆல்.